கவிஞர் கண்ணதாசன் சொன்ன அழகான சில வரிகளோட இந்த எபிசோட ஆரம்பிப்போம். பணம் நிம்மதி தராது என்று எந்த ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராத அந்த பணத்தை இழக்க எந்த பணக்காரரும் தயாராக இல்லை. இதுதான் அவர் சொல்லியிருந்தார். அப்ப பல தலைமுறைகளுக்கு தேவையான சொத்தை சேர்க்கணும்னு சொன்னா சரியான நேரத்துல, சரியான விலையில, சரியான ப்ராஜெக்ட்ல, சரியான நேரேட்டிவ்ல நீங்க முதலீடு செஞ்சா மட்டும்தான் அது சாத்தியம் ஒழிய இல்லைன்னா சாத்தியம் கிடையாது. இந்த எபிசோட்ல அதை பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜெனரேஷனல் வெல்த் வேணும்னு சொன்னா 3 முக்கியமான விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இரண்டாவதாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நேரேஷன். சோ இது ரெண்டாவது. மூன்றாவதாக இருக்கிறது கம்யூனிட்டி. இது மூன்றும் இருந்துச்சுன்னு சொன்னா தான் ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் மட்டுமே நல்லா இருந்தா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், நேரேஷன் மட்டுமே இருந்தா ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், கம்யூனிட்டி மட்டுமே இருந்தா ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபண்டமெண்டலும் நேரேஷனும் சேர்ந்து இருந்தா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஃபண்டமெண்டலும் கம்யூனிட்டியும் சேர்ந்து இருந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், நேரேஷனும் கம்யூனிட்டி இருந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதை தவிர இந்த மூணுமே இருந்தா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்றது இந்த எபிசோட ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லது முக்கியமான ஒரு அங்கம் எது வகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் காயின் சொல்றோம் இல்லையா, இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் காயின்ஸ்ல 15 காயின் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு காயின் வந்து பெரிய சக்சஸ் ஆகும். அதாவது பெரிய லெவல்ல டிமாண்ட் இருக்கும், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும். ஸோ 1 in 15 15 காயின் நீங்க எடுத்து பொறுக்கினீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு காயின் என்ன ஆகும், மிகப்பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போய் சேரும். அப்ப ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொன்னா அப்ப என்னென்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய யூஸ் கேஸ் அல்லது யூட்டிலிட்டி. அது என்ன பயனுக்கு இருக்கு, அது என்ன பயன்பாடு இருக்கு, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது, அதனால மக்களுக்கு என்ன பயன், எண்ட் யூசர் யாரு, யாருக்கு பயன்பாடு போகுது, சாதாரண மக்களுக்கா, இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கா, என்டர்பிரைசஸ்க்கா, கவர்மெண்ட்டுக்கா, எதுக்கு பயன்பட போகுதுன்றது அந்த யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ முதலாவது ஃபண்டமெண்டல் முதலாவது என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அ ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட் அல்லது இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இடிஹெச் நம்பி இருக்கும். இந்த லேயர் 2ன்னு எடுத்தீங்கன்னா அது பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி இடிஹெச். ஸோ இடிஹெச் நம்பி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோ இல்லைன்னா வேற சொலோடாவை நம்பி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோ அல்லது அவாக்ஸை நம்பி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு எக்கோ சிஸ்டமா பில்ட் ஆகி போனோம்னா அது இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்டா இருக்கணும், ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்டா இருக்கணும். இது ரெண்டாவது. முதலாவது யூட்டிலிட்டி அல்லது யூஸ் கேஸ், ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் அல்லது ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லுவோம். மூன்றாவதாக முக்கியமான விஷயம் இன்கம் ஜென்ரேஷன். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ல என்ன இன்கம் ஜென்ரேட் ஆகுது, எப்படி வந்து அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க, எந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் ஆகுது, மந்த்லி இன்கம் என்ன, இயர்லி இன்கம் என்ன, டெய்லி இன்கம் என்ன, அந்த இன்கம் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன வழிமுறைகள் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்றது கண்டிப்பாக பார்க்கணும். இது மூன்றாவது. நான்காவது பாத்தீங்கன்னா முக்கியமானது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ரோட் மேப். ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, அவங்க ரோட் மேப் என்ன, அடுத்த வருஷம் என்ன பண்ண போறாங்க, அடுத்த 3 மாசத்துல என்ன பண்ண போறாங்க, அடுத்த 6 மாசத்துல என்ன பண்ண போறாங்க, அடுத்த வருஷம் அல்லது அடுத்த குவார்டர்ல என்ன பண்ண போறாங்கன்ற விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். அதை பொறுத்துதான் அந்த ப்ராஜெக்டோட எந்த லெவலுக்கு அது மேல மூவ் ஆகி போக போகுதுன்றது தெரியும். நான்காவதா பாத்தீங்கன்னா டீம், ஃபவுண்டரு, டோக்கனாமிக்ஸ். அதாவது லாஸ்ட் அஞ்சாவதா டீம், டோக்கனாமிக்ஸ், ஃபவுண்டர்ஸ். அதாவது டீம்னா எத்தனை பேர் அந்த டீம்ல இருக்காங்க. யூஸ்வலா வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்கன்னா ஒரு 40 பேர், 30 பேர், 40 பேர், அவ்வளவுதான் இருக்கு. மேல ஆயிரக்கணக்கான பேர்லாம் ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. ஒரு 20 பேர் இருந்தா கூட 20 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஃபவுண்டர்னு சொன்னா அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு என்ன இருக்கு, அதெல்லாம் வந்து எங்க போய் பார்க்கலாம்னா லிங்க்டின்ல பார்க்கலாம். அவரோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, ப்ரீவியஸா எங்க வேலை பார்த்தாரு, என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா ஃபவுண்டரே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் கொண்டு போற அளவுக்கு தகுதி உள்ளவளா இருப்பார். ஸோ அதனால ஃபவுண்டர் வந்து முக்கியமானது. அடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா டோக்கனாமிக்ஸ். இந்த சென்ஸ் வந்து எவ்வளவு வெளியில வரணும், எவ்வளவு சப்ளை இருக்கு, சின்ன டோக்கனாமிக்ஸ் இருக்கா, பெரிய டோக்கனாமிக்ஸ் இருக்கா, அந்த டோக்கனாமிக்ஸ்ல டீமுக்கு, ஃபவுண்டருக்கு, அட்வைசருக்கு, விசிஎஸ்க்கு நிறைய ஏதாவது போகுதான்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதை பொறுத்து தான் இந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ப்ராஜெக்டா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம். அப்படி எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல 15 ப்ராஜெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக
மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது நேரேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த நேரேஷன் மட்டுமே இருந்துச்சுன்னா 25 காயின் நீங்க அதுல எடுத்து வச்சீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு காயின் வந்து பெரிய லெவல்ல என்ன ஆகும், சக்சஸா ஆகும். அப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் காயின் 15 காயின்ல ஒரு காயின் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நேரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா 25 காயின் பொறுக்குனீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு காயின் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நேரேஷன்ல என்னென்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, ஹாட் நேரேஷன், ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரியே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கான்னு பார்க்கணும். புதுமையா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த நேரேஷன். நேரேஷன்றது வந்து இட் ஷுட் பி ஃபியூச்சரிஸ்டிக், இட் ஷுட் பி நாவல், இட் ஷுட் பி இனோவேட்டிவ். அதே மாதிரி வந்து ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஹாட் நேரேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இதை தவிர வந்து ஏற்கனவே சில பேர், சில அதி புத்திசாலிகள் வந்து ஒரு ட்ரெண்டையும் வந்து முன்னாடியே வந்து யூகிச்சிருப்பாங்க. இன்டர்நெட்னு வரப்போகுதுன்னு முன்னாடியே ஒருத்தர் பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் செயின் வரப்போது முன்னாடியே ஒருத்தர் பேசினாரு. அந்த மாதிரி அந்த ப்ராஃபசிஸ்ன்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஷயங்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா நேரேஷனை பத்தி? அடுத்த RWA செக்டர் பெருசா போக போகுது, டீப்பின் செக்டர் பெருசா போக போகுது, AI செக்டர் பெருசா போக போகுது, AGI செக்டர் பெருசா போக போகுதுன்னா அந்த நேரேஷன் இருக்கு பாருங்க. அந்த நேரேஷனை பத்தி பேசுறாங்கன்னா அதை கவனிக்கணும், அதை உள்வாங்கணும். அதை உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்தபடி நீங்க ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணும் போதும் 25 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எத்தனை ப்ராஜெக்ட் தான் போகணும், ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல பெருசா சக்சஸ்ஃபுல்லா போகும். மூன்றாவது வந்து கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி அதாவது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதை பேக்கப் பண்றாங்க மக்கள் அப்படின்றது தான் கம்யூனிட்டி. இதுல வந்து 30 ப்ராஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆகும், சக்சஸ் ஆகும். ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ல 15 ப்ராஜெக்ட்டுக்கு 1, நேரேட்டிவ் நல்லா இருந்துச்சுன்னா 25 ப்ராஜெக்ட்டுக்கு 1, கம்யூனிட்டி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா 30 ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆகும், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும். அப்ப கம்யூனிட்டினா எங்க போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் கம்யூனிட்டின்றது எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவோம்னா, ட்விட்டர்ல எப்படி அந்த கம்யூனிட்டி ஆக்டிவா இருக்காங்கன்னு பாருங்க. டிஸ்கார்ட், இது ரெண்டுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்விட்டர் as well as டிஸ்கார்ட். மூன்றாவதாக டெலிகிராம். இந்த மூன்றுத்துல இந்த கம்யூனிட்டியோட பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது இந்த கம்யூனிட்டி லாயலா இருக்காங்களான்னு பாருங்க. அதாவது வந்து லாயல்னு சொன்னா எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சரியான வார்த்தை வந்து நம்பகத்தன்மையோட இருக்காங்களா, அதாவது எவ்வளவு டிராப் ஆனாலும் விற்க மாட்டாங்க, அது மாதிரி லாயல் கம்யூனிட்டி. அதாவது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து வேர்ட் ஆஃப் தி மவுத்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டி வந்து என்ன பண்ண, அதாவது வந்து இவங்களை பேச வைக்கிறது, அவங்கள பேச வைக்கிறது, இவங்களை பேச வைக்கிறதுன்னு இல்லாம கம்யூனிட்டியை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர்ட்டு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, இது இவ்வளவுக்கு போக போகுது, இது இப்படி நடக்க போகுது, இதுல இதெல்லாம் இருக்குன்ட்டு அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வர்டைசர்ஸ் மாதிரி, அவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய அம்பாசிடர் மாதிரி. ஸோ அந்த கம்யூனிட்டி வந்து பெருசா இருந்து, ஸ்ட்ராங்கா இருந்து, லாயலா இருந்து அதை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா பெரிய லெவல்ல போகும். அப்படி பாத்தீங்கன்னா 30 ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் பெரிய லெவல்ல போகும். ஏன் 30ல ஒரு ப்ராஜெக்ட் போகும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி மீம் காயின்ல கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் இருக்காது, நேரேஷன் இருக்காது. முக்கால்வாசி மீம்ஸ்ல வந்து கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்குமே, என்ன இருக்கவே இருக்காது, நேரேஷனும் இருக்காது, அதே மாதிரி ஃபண்டமெண்டல்ஸும் எதுவுமே இருக்காது. இந்த கம்யூனிட்டி பேசி 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 விற்பாங்க. ஸோ வி காட் டு பி வெரி கேர்ஃபுல் when டீலிங் வித் கம்யூனிட்டியை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய காயின்ஸ். இப்போ காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். இரட்டை காம்பினேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து நேரேஷனும் நல்லா இருக்கு, அதே மாதிரி கம்யூனிட்டி நல்லா இருக்கு. சரிங்களா? இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த 10 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா சக்சஸ் ஆகும். ஸோ வெறும் நேரேஷன் மட்டும் இருந்தா 25க்கு 1, வெறும் கம்யூனிட்டி மட்டும் இருந்தா 30 ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் சக்சஸ்ன்னு சொன்னேன். நேரேஷனும் நல்லா இருந்து கம்யூனிட்டி நல்லா இருந்தா 10 ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா போகும். இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன். செகண்ட் காம்பினேஷன் வந்து ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கு, நேரேஷனும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோம். அதாவது வந்து ஃபண்டாவும் நல்லா இருக்கு, அதே மாதிரி என்னவும் இருக்கு, நேரேஷனும் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா 7 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த 7 ப்ராஜெக்ட்ல கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகும். ஏன்னா வந்து வெறும் ஃபண்டமெண்டல் மட்டும் இருந்தா 15க்கு ஒரு ப்ராஜெக்ட், நேரேஷன் மட்டும் இருந்தா 25க்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன். இது ரெண்டுமே கம்பைனா இருந்து இதோட அளவுகள் வேணா எப்படி இருக்கலாம், 50-50 இருக்கலாம், 70-30 இருக்கலாம், 30-70 இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். அது ஆவரேஜ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ ஒரு 7 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல என்ன ஆயிடும்,
சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். அதாவது ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நேரேஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது 70-30 இருக்கலாம், 30-70 இருக்கலாம், 50-50 இருக்கலாம், 60-40 இருக்கலாம், 40-60 இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் வந்து நான் ஆவரேஜ் பண்ணி தான் சொல்றேன். 7 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் இருந்தாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த காம்பினேஷன் வந்து ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கு, கம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோமே. அதாவது நெக்ஸ்ட் காம்பினேஷன் வந்து ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கு, கம்யூனிட்டி நல்லா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா 5 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதுல கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிடும். ஸோ வெறும் ஃபண்டமெண்டல் இருந்தா 15 ப்ராஜெக்ட்டுக்கு 1, வெறும் கம்யூனிட்டி இருந்தா 30 ப்ராஜெக்ட்டுக்கு 1. ஃபண்டமெண்டலும் நல்லா இருந்து கம்யூனிட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா 5 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல என்ன ஆகும், சக்சஸ்ஃபுல்லா பெரிய லெவல்ல போறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்ப இது 3மே இருக்கிறதா வச்சுக்கோமே. காம்பினேஷன்ல ஃபண்டாவும் இருக்கு, நேரேஷனும் இருக்கு, கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக 3 ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 3 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய லெவல்ல, அதாவது சக்சஸ்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஆகும். நான் சொல்ற சக்சஸ்ன்றது பெரிய லெவல் சக்சஸ். அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல என்ன ஆகும், சக்சஸ் ஆகும். இது தனித்தனியா எடுத்தீங்கன்னா இது வந்து 15 ப்ராஜெக்ட்டுக்கு 1, இது வந்து 25 ப்ராஜெக்ட்டுக்கு 1, இது வந்து 30 ப்ராஜெக்ட்டுக்கு 1. இதே வந்து காம்பினேஷன் போடும் போதும் 10க்கு 1, 7க்கு 1, 5க்கு 1 இருந்துச்சு. இதே 3ம் கலந்து, அதாவது வந்து ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொன்ன என்னென்ன கிரைட்டீரியா சொன்ன கிரைட்டீரியாலாம் அது வந்து ஃபிட் இன் ஆகும். அதே மாதிரி நேரேஷன் நல்லா இருக்கும். நான் சொன்ன கிரைட்டீரியா எல்லாருமே ஃபிட் இன் ஆகணும். அதே மாதிரி கம்யூனிட்டி, நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டிஸ்கார்ட் கம்யூனிட்டியோ இல்லைன்னா டெலிகிராம் கம்யூனிட்டியோ, லாயல் கம்யூனிட்டி, அதே மாதிரி வந்து ட்விட்டர் கம்யூனிட்டி, இதெல்லாமே ஃபிட் இன் ஆச்சுன்னு சொன்னா இது 3மே கரெக்டா இருந்தா கண்டிப்பாக 3 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் மிகப்பெரிய லெவல் என்ன ஆகும், சக்சஸ்ஃபுல்லா போகும். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அதே மாதிரி நேரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஃபண்டமெண்டல் அண்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஃபண்டமெண்டல் அண்ட் நேரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், நேரேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், ஃபண்டமெண்டல், நேரேஷன், கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கு பெரிய சந்தேகம் வரும். இது வந்து நான் நிறைய முறை நான் லைவ்லயும் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்க கடந்து வரும்போது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நேரேஷன் நல்லா இருக்கு, ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தனித்தனியா பிரிச்சு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல கொடுங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் நேரேஷன் நல்லா இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டமெண்டல் நேரேஷன் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல கொடுங்க. ஒரு ப்ராஜெக்ட்டை பாக்குறீங்க, கம்யூனிட்டி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னா கம்யூனிட்டி ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னு கொடுங்க. ஒரு ப்ராஜெக்ட் கம்யூனிட்டி மட்டும் நல்லா இருக்குன்னா கம்யூனிட்டி மட்டும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு எபிசோட்ல ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் கான்செப்டோட மீட் பண்றேன். until then bye from புகழ்.